மாயாஜால நகைச்சுவை. ஒரு ஊரில் ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தர் இருந்தாராங்க. அவரை எல்லாருமே நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா எல்லாத்துக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணுவாராம். நல்ல மனசோட ஹெல்ப் பண்ணுவாராம். யார் என்ன பிரச்சனைனாலும் ஓடி உடனே முதல் ஆளாக உதவி செய்வாராம். அதனால அவரை எல்லாருமே நல்ல மனுஷன் அப்படின்னு புகழ்ந்தாங்களாம். ஆனால் அந்த நல்ல மனுஷங்கிட்ட ஒரே ஒரு குறை இருந்துச்சாங்க. அது என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாராங்க. அதான் அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு குறை. ஒரு நாள் அவர் பொருள் வாங்குறதுக்காண்டி கடைக்கு போகணுன்னு சொல்லி வெளியே போனாராம். அப்போ பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் ஒரே கூட்டமாக இருந்துச்சாம். அங்கே என்ன கூட்டம் அப்படின்னு எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிக் மேன் எல்லார்கிட்டையும் வித்தை காட்டிக்கிட்டே இருந்தாராம். அதை பார்த்து எல்லாரும் கைத்தட்டி ரசித்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். உடனே இந்த மேஜிக் மேனு பண்ணுறதை பார்த்த உடனே இவர் முன்னாடி போய் அவர் பக்கத்தில் போய் நின்னாராம். நின்ன உடனே அந்த நல்ல மனுஷனை பார்த்து அந்த மேஜிக் மேன் சொன்னாராம், நான் எது பண்ணினாலும் உடனே வந்துடும், என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்படியா அப்படின்னு சொல்லி இவர் உடனே நம்பிட்டாருங்க. நம்பின உடனே எனக்கு ஒரு குதிரை வேணும்னு கேட்டார். இதை மேஜிக் மேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அவர் என்ன பண்ணன்னு தெரியாமல் சரி நான் தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை கொண்டு கொடுப்பாராம். உடனே இந்த நல்ல மனுஷன் என்ன யோசிப்பார், நான் குதிரை தானே கேட்டேன், நீங்கள் பேப்பரை தாரீங்களே அப்படின்னு கேட்பாரு. இந்த பேப்பரை நீங்கள் திறந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு குதிரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே இவரும் அதை நம்பிட்டார். நம்பின உடனே அந்த பேப்பரை திறந்து பார்ப்பாரு. அங்கே குதிரை வரைஞ்ச படம் தான் இருக்கும். என்ன நான் குதிரை தானே கேட்டேன், நீங்கள் டிராயிங் வரைஞ்சதை காட்டுறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் நல்லா உத்து பாருங்க குதிரை வரும் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே இவரும் நம்பிடுவாருங்கல்ல எல்லாத்தையும். அதனால் நல்லா உத்து பார்ப்பாரு, குதிரை வராது. என்ன குதிரை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கேட்பார். இந்த மேஜிக் மேன் சொல்லுவார், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா அந்த குதிரையை தொட்டு பாருங்க, குதிரை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே இவரும் உடனே நம்பிட்டாருங்க. நம்பிட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த குதிரையை அப்படி தொட்டு பார்ப்பாரு, குதிரை வரவே செய்யாது. என்ன நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் குதிரை வரன்னு சொன்னீங்களா, குதிரையே காணுமே அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த மேஜிக் மேனை சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாருன்னா அந்த பேப்பரை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிடுவாருங்க. அந்த கூடியிருந்த எல்லாருமே காமெடியாக சிரிச்சாங்களாம். இவர் எதை சொன்னாலும் நம்பிக்கிட்டே இருந்தாருங்க. இப்போ நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கைங்க. ஆனால் எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாதுங்க. அதில் நம்பினாலும் நம்ம புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறது தான் நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம வர முடியுங்க.